மனைவியும் புருஷனுக்கு என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்பொழுதுமே புருஷனானவன் பொதுவாக எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு கூப்பிட்டு போகணும்னா ரொம்ப லேட் ஆக்குவாங்க. நாங்கள் நிறைய பார்ப்போம். ரோட்டில் வண்டியில் உட்கார வச்சு நல்லா ட்ரெஸ்ஸு பண்ணியிருக்காங்க, போகிறப்ப மனைவியை திட்டிக்கிட்டே போகிறாரு, அதையும் பார்க்குறோம். அடுத்து அவர் அப்புறாணியாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறாரு, இந்த அம்மா போட்டு அவரை திட்டிக்கிட்டே போகுது. பல காரியங்களை மனசில் வச்சு ஒரே நேரத்தில் ஒரு மிஸ்டேக்குன்னா அதை வச்சு எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு அவரை அப்படியே திட்டிக்கிட்டே போகிறது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப புருஷனுக்கு அவருக்கும் இருதயத்தில் ஒரு வெறுப்பும் கசப்பும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கு, ஒரு காரியங்கள் நடந்துருச்சுன்னா உடனே அன்னைக்கு அவருடைய காரியத்தை பூரா அவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கக்கூடாது. ஏசு சொல்கிறாரு, எத்தனை தடவை மன்னிக்கணும் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தா அப்படின்னா ஒரு நாளைக்கு 7-70 தடவைங்கிறார். 7 தடவை 70 தடவைன்னு சொல்லிட்டார். அதனால் மன்னிப்பு அதாவது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ அதாவது நம்ம மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொல்லியிருக்கு. அப்போ எந்த இடத்துலையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப பரிசுத்தமான கைகளை உயர்த்தி பிதாவை நோக்கி சந்தோஷமாக அப்படி ஜெபம் பண்ண முடியும். இல்லைன்னா வார்த்தையே வராது. ஜெபம் பண்ண சொல்லுன்னாக்க 2 வார்த்தை பரலோக பிதாவே அப்படின்ட்டு அதுக்கு மேலே ஒன்றுமே வராது. சூழ்நிலையை அறிந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல கடவுளுடைய கிருபையும் ஒத்தாசையும் அவங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று இருதயத்தில் வார்த்தை இருந்தால் தான் அங்கே சொல்ல முடியும். பொதுவாக கணவர் அவங்க அம்மாவோடைய வீட்டார் வீட்டுக்கு போய் இருக்கிறப்ப உண்மையான அந்த அன்பு வரவே மாட்டேங்குது. அது மாதிரி மனைவியும் அவங்க வீட்டாருடைய கணவருடைய வீட்டுக்கு அந்த சூழ்நிலைக்கு போகிறப்ப அங்கேயும் உண்மையான மனசு வரமாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு காரணத்தை பிசாசு சொல்லியிருப்பேன், அதை வச்சுக்கிட்டே சண்டை போடத்தான் தூண்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க, உங்கள் அண்ணன் இப்படி சொன்னான் அப்படின்னு இப்படி தான் பிசாசு தூண்டி விடுகிறான். ஆனால் புருஷர்கள் ஒரு ஆவிக்குரியவர்களாக இருந்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறப்ப பரிசுத்தமான கைகளை உயர்த்தி அங்கே ஜெபம் பண்ணுறப்ப ஒரு சில காரியங்கள் கோபம் தாபம் இருந்தால் கூட அப்படியே அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். தேவ சமாதானம் அங்கே உண்டாக்கிவிடும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அதே போல் மனைவிக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, அது கீழே இருக்கிறது. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவர்கள் அமைதலாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாரு? போகிற இடத்துலையோ இல்லை கடைக்கு போகிற இடத்துலையோ வேறு எங்கே இடத்துல என்னன்னாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். வீட்டுக்கு ஒரு பாட்டு சொல்லணும், ஏங்க இப்படி கத்துறீங்க, ஏங்க இப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, சரியாக நடந்துக்கங்க. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மனைவியும் சொல்ல வேண்டும். மனைவியும் கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதற்கு ஏற்ற விதமாக அவங்க நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை பேதுரு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நம்ம இவ்வளவு பேசுகிறோம், இவ்வளவு திட்டுறோம்,
அவர் கணவருக்குன்னு கொடுக்குற மரியாதையை கொடுத்து அன்பாக பேசி நடத்துக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு போதனை இல்லாமல் திருந்துவார். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடுவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதாவது நம்ம ஊரில் என்ன அப்படின்னாக்க, வீட்டில் இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு சாக்கு துணி மாதிரி இருக்கிறத போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனால் வெளியில் போகிறப்ப இருக்கிறதுல பெஸ்ட்டாக போட்டு என்ன மேக்கப் பண்ணணுமோ எல்லாம் செஞ்சு அப்படி போகிறாங்க. ஆனால் உண்மையிலே குணசாலியான ஸ்திரியை பற்றி வேதத்தில் சொல்கிறப்ப அவள் வீட்டில் இருக்கிறப்ப ரொம்ப அழகாக சீரும் சிறப்புமாக அவள் உடுத்துறா. புருஷனுடைய பார்வைக்கும் பிள்ளைகளுடைய பார்வைக்கும் நல்லா தோற்றம் உண்டாயிருக்கும்படியும் அப்படி உடுத்துறாள்னு சொல்லி நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் 10லிருந்து கடைசி வரைக்கும் சொல்கிறார். வெளியில் போகிறப்ப ஒரு தகுதியான வஸ்திரம் போடுறான். அதே வீட்டில் இருக்கிறப்ப ரத்தாம்பரம் அழகான நல்ல ட்ரெஸ்ஸாக வீட்டில் போகிறான். ஒரு சில அதான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறப்ப தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிறது. அது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சரீரம். அதனால் கர்த்தர் உலாவுகிற இடம். வீட்லேயும் நம்ம ஒரு மரியாதைக்குரிய நல்ல அழகான ட்ரெஸ்ஸை போடணும். ஏன்னா போடுறதுக்கு ஏற்ற அந்த புத்தியும் குணமும் இருந்தால் தான் அப்படி போட முடியும். இல்லைன்னா எல்லாமே இறஞ்சி கிடக்கும், எல்லா துணிமணியும் அப்படியே கிடக்கும், வீடே அலங்கோலமாக கிடக்கும். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப தலை சோஃபா கிட்ட கிடக்குது, கால் இன்னொரு பெட்ரூமில் கிடக்குது, கை இன்னொரு இடத்துல கிடந்தா அது எப்படி இருக்கும்? அப்படி தான். இங்கிட்டு ஒரு லக்கம் பேண்ட்டு தொங்கும், அங்கிட்டு ஒரு லக்கம் சட்டை தொங்கும், அங்கிட்டு ஒரு லக்கம் போர்வை தொங்கிக்கிட்டு கிடக்கும், ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப என்ன இவங்க இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே இதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அதாவது சாந்தம்ங்கிறப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையோட யார் சொன்னாலும் அதை அப்படியா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. அமைதல் அப்படிங்கிறப்ப சரி ரைட்டு அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் எதுக்கு எடுத்தாலும் ஊரை கூட்டுறது இல்லை, அப்படி இல்லை. இது பழக்கம் வழக்கமாக மாறிடுது. ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா கர்த்தருடைய பிள்ளைகளாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய குணமே மாறிவிடும். ஒரு குணசாலியான ஸ்திரியாக யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவன் குணசாலியும் கூடாரவாசியும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குணங்கள் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும்னா நம்ம வார்த்தையை பிடித்து கொண்டு நம்மை அடக்கி கொண்டு தேவனை கனப்படுத்துகிற விதத்தில் நம்ம சரியாக நடந்து கொள்ள வேண்டும். புருஷர்கள் ஜெபிக்க வேண்டும். அதே போல் மனைவிகள் தெளிந்த புத்தியோடு தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற விதத்தில் நல்ல குணத்தோடு நம்ம அமைதலோடு நம்ம அதிகாரம் செலுத்தாமல் அப்படி கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்கிறப்ப கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்போ தேவனால் எல்லாம் கூடும்னு எல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும்னு சொல்லியிருக்கிறார். தேவனே பார்த்து கணவருடைய இருதயத்தை, மனைவியுடைய இருதயத்தை, பிள்ளைகளுடைய இருதயத்தை எல்லாம் அப்படி நடத்துங்க அப்படின்னு அவரே சாவி கொடுக்கறது மாதிரி திருப்பி விட்டாருன்னா குடும்பமே சந்தோஷம் மகிழ்ச்சியுமா ஒரே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்லிட்டார், வார்த்தையை கொடுத்துட்டார், நீ தான் தீர்மானிக்க வேண்டும், நீ தான் விசுவாச வார்த்தையை பேச வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ, உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ நீ தான் பெரிய தீர்க்கதரிசி. நீங்கள் 2 பேரும் வார்த்தையை சொல்லி அவர்களை போதித்து நீங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு கப்பலுக்கு சுக்கான வச்சிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையின் அந்த பெரிய கப்பலுக்கு சுக்கான் இருக்கிறது போல நாவை கொடுத்திருக்கிறார். நம்ம தான் சரியாக பேசி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த வேண்டும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு திரளான பாவங்களை மூடும். சண்டையின் ஆரம்பம் அது மதக திறந்து விடுறது போல விவாதம் எழும்பும்னு அதை விட்டுருங்கிறார். நம்ம நியாயத்தை நிலைநிறுத்தம்னு பேசிக்கிட்டே இருந்தால் அங்கே அன்பு இருக்காது.
அது விவாதத்தில் தான் கடைசியில் சண்டையில் போய் முடிஞ்சிடும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு அமைதியுள்ளவங்களா, சாந்த குணம் உள்ளவர்களா, தேவனுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ளுகிற பொழுது 2 பேரும் அப்படி நடக்கிறப்ப அங்கே குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். பிள்ளைகள் அதை பார்த்து அதுக்கேற்றா போல தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அதான் வந்து கர்த்தர் வந்து சொல்கிற ஒரு காரியம். சரி, இப்படி வந்து கடவுள் வந்து மனுஷனுக்கு அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு கூட இருக்கணும், மனைவியும் எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷனோட கூட இருக்கணும். இவங்க வந்து பிரிந்து போகாமல் ஜெபம் பண்ணி எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்து தங்களுக்குள்ள நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுகிற பொழுது தேவ ஆசீர்வாதம் அங்கே வரும். தேவ ஆசீர்வாதம் அப்படிங்கிறப்ப குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அவர் நீதிமொழிகளில் 30 அதிகாரத்தில் ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை தான் என் மகனே என் மகனேன்னு சொல்லப்பட்டிருக்கேன். இது சாலமோன் தான் எழுதுறாரு அந்த நீதிமொழிகளை. 31வது அதிகாரம் வந்து பத்சேபாள் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்ற அறிவுரை. அவன் என்ன அப்படின்னா, பிரசங்கி அவன் எழுதின அதிகாரம் தான். ஞானம்னா என்ன, பைத்தியம்னா என்ன, போதைன்னா என்ன, இல்லை வந்து பாவ பழக்க வழக்கம்னா என்ன, இதை பூரா எல்லாம் ஆராய்ச்சி செய்ய போனானா. அப்போ தான் வந்து தாவீது முதிர் வயதான காலத்தில் இன்னொரு குமாரன் நான் ராஜாவாவேங்கிறப்ப ஏற்கனவே பத்சேபாளிடத்தில் அவன் உடன்படிக்கை பண்ணி உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவான், ராஜாங்கத்தில் ஆளுகை செய்வான்னு கர்த்தரும் சொன்னாருன்னு ஆணையிட்டு சொன்னதுனால, உடன்படிக்கை பண்ணதுனால இப்போ பத்சேபாள் தாவீதுகிட்ட போய் கேட்குறப்ப இந்த மாதிரி இன்னொரு குமாரன் ராஜாவாகிறேன்னு சொல்கிறானே, நீர் வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் சாலமோனை ராஜாவாக்கணுங்கிறப்ப கடவுள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு நிறைவேற்றுவேன் என்று சாலமோனை ராஜாவாக்குறாரு. அவன் வாலிபனாக இருந்ததுனால அவங்க அம்மா கூப்பிட்டு புத்தி சொல்கிறாங்க, நீ வந்து ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காத. அடுத்து என்ன சொல்கிறாங்க, மதுபான ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. குணசாலியான ஸ்திரீன்னா இப்படி தான் இருக்கணும்னு தன்னுடைய வாழ்க்கையில் அவள் எப்பேற்பட்டவளாக இருந்தாள்னு சொல்லி அவள் வந்து சொல்கிற அறிவுரையை தான் வந்து 10லேருந்து கடைசி வரைக்கும் உள்ள வசனம். அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரு குணசாலியான ஸ்திரீ வீட்டுக்காரியம் எப்படி நடக்குது, அதிகாலையில் எந்திரிக்கிறா, நேரப்பட வேலையில் அவள் போகிறா, ஒரு நிலத்தை வாங்குறா, உற்சாகத்தோடு வேலை செய்கிறா, வீட்டாருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சபதரித்து வைக்கிறா, கூலி ஆள்களுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் படி அளக்கிறான், புருஷன் தேசத்து மூப்பர்களோடு உட்காந்துருக்கிறப்ப பெயர் பெற்றவனாக இருக்கிறான். அவங்க பிள்ளைகள்லாம் எழும்பி அம்மாவை நீ பாக்கியவதி அப்படின்லாம் புகழ்கிறாங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரியே அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. இப்படி குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு நீ தவறான வழியில் போகாத அப்படின்னு புத்தி சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டையுமே சாலமோன் மீறிட்டார். 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை பார்த்தேன், ஆனால் 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை அப்படிங்கிறார். மொத்தம் 1000 மனைவிகள். உண்மையாக இவனை நேசிப்பதற்கு பாதுகாப்பதற்கு இவனோட கூட ஒத்தாசை செய்து எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டான். அப்போ இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:22 சொல்லப்பட்டிருக்கு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். மனைவின்னு சொல்கிறப்ப இன்னைக்கு மனைவியை கண்டடைந்தவங்கெல்லாம் குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை. ஆனால் நல்ல மனைவியை கண்டடைகிறவன் அவன் வந்து நன்மையானதை கண்டடைந்திருக்கிறான். அவன் வந்து கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ளுகிறான். ரட்சிக்கப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணுறப்ப அங்கே தேவ ஒத்தாசைக்கு 2 பேரும் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறதுனால, நல்ல மனைவியாக அவ கீழ்ப்படிந்து இருக்கிறதுனால தேவ ஆசீர்வாதம் உண்டாகிறது. நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் அருளும்
ஈவு. வீடும் ஆசையும் பெற்றோர் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா புத்தி உள்ள மனைவி ஆண்டவர் அருளக்கூடிய ஈவாக இருக்கிறது. கர்த்தர் தான் வந்து ஏற்ற துணையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 24ல் 3-4 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். தேவனை அறிகிற அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதில் கட்டுவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதம் 128வது சங்கீதத்தில் 6 வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன், கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவன் மனைவி வீட்டோரம் கனி கொடுக்கக்கூடிய திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவளுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் காண்பான். எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறதற்கு கணவன் மனைவியும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்துகிற பொழுது மீதி எல்லாமே நன்றாகத்தான் வரும்னு வந்து சொல்றார். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். துன்பம் உண்டாகும்படி பிள்ளை பெறுகிறதில்லை, அவருடைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். திக்கற்றவர்களாய் போகும் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி உயிரோடே காப்பார்.